ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. என்னை ஈன்றெடுத்து எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி எஸ்விஜே கோவை நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷத்திய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியானது பிறக்க இருக்கு. அன்னைக்கு மிகச்சரியாக காலை 9:32 சூரிய பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருட துவக்கத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அடுத்ததாக மிதுனத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு குரு பயிற்சி ஆகி கடகத்துக்கு உச்ச குருவாக ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறார். அடுத்ததாக கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகுவும் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. மீனத்தில் புதன் செவ்வாய் சனி பகவான் 3 பேரும் இருக்கிறாங்க. இந்த கிரக அமைப்புகள்ல தான் அந்த வருடமானது துவங்க இருக்கு. ரிஷப லக்னத்தில் ஆண்டானது துவங்க இருக்குது. மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடியவர். புதன் செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது மாத கணக்கில், அதாவது ஒரு மாதத்துல இருந்து அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ள ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவர்கள். வருடக்கோள்களான குரு பகவான். குரு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ராகு கேது அப்படின்னு எடுக்கும்போது வருடத்திற்கு 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருடக்கோள்களை வைத்துத்தான் அந்த வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது. அந்த விதத்துல இந்த குரு பகவான் எப்படி இருக்காரு, ராகு கேதுக்கள் எப்படி இருக்காங்க, சனி பகவான் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பலன்கள் அந்த வருடத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த வருடத்துல சனி பயிற்சி கிடையாது. திருக்கணிதப்படியும் சரி வாக்கியப்படியும் சரி சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. வாக்கியப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சியானது நிகழ இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருக்கணிதப்படி டிசம்பர் 5ஆம் தேதியும் வாக்கியப்படி நவம்பர் 13ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு. இந்த பயிற்சிகள் எல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஆன பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். கிரகணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 சூரிய கிரகணங்களும் 2 சந்திர கிரகணங்களும் இந்த வருடம் இருக்கு. ஆனா இந்த கிரகணங்கள் எதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு தாக்கங்களும் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு இருக்காது. அதனால நம்ம கிரகணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல சந்திரனானவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடத்தின் ராஜாவாக குரு பகவான் வராரு. மந்திரியாக செவ்வாய் பகவானும் சேனாதிபதியாக சந்திர பகவானும் வருகிறாங்க. வருடத்துடைய துவக்கத்துல கிரகங்களுடைய அமைப்புகளை வைத்துதான் அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான பலன்களானது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வரிசையில பார்க்கும் பொழுது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் வாழ்க்கையில் எத்தகையதொரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பத்தில் ராசியிலே ராகுவும் 8ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் ராகு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா அதிகமான பேராசையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு. எதையுமே பிரம்மாண்டமா திங்க் பண்ண வைக்கும், பெருசா திங்க் பண்ண வைக்கும். எந்த ஒரு திங்கிங்குமே இப்போ ஒரு சைக்கிள் தான் நம்மளால வாங்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கலாம். பட் ஆனா அவங்க ஆசைப்படுறது ஒரு காருக்கு, ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸ் வெஹிக்கிள்க்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தகுதியை மீறின ஒரு ஆசை, பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறவர் கொடுப்பாரு. பேராசை.
ஸோ அதிக வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல யாரையுமே விசாரிக்காம போயிட்டு பணம் போடக்கூடிய அமைப்பு, அதிகமா வட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வட்டிக்கு விடும்போது பணமானது கொடுத்த பணம் நம்மளுக்கு திரும்பி வர முடியாம போயிடும். ஸோ அந்த ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த ராசியில இருக்கிற ராகு அப்படிங்கிறவரு செஞ்சிருவாரு. ஸோ பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு கோட்படி நம்ம வாழணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கலாம். ஆன்லைன்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் ட்ரேடிங்கு, பிட்காயின்ஸு, ஷேர் மார்க்கெட்டு இதுலெல்லாம் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாமே இந்த வருடம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அந்த பணத்தை டெபாசிட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தேவையானதாக இருக்கும். அதே போல ராசியாதிபதி சனி பகவானாகி அவர் 2ல நிற்கிறாரு. அந்த சனி பகவானுக்கு ஜூன்ல இருந்து குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சுபவிரய செலவுகள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எந்த ஒரு விரயத்தையும் சுப விரயமாக பண்ணும் பொழுது அது நமக்கும் சுபமாக முடியும். அதனால யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். ஸோ எதையுமே தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். ஸோ நம்ம பேசினாலே மற்றவங்களுக்கு அது தப்பாக போகக்கூடிய அமைப்பு. நம்ம நல்லதா நினைச்சுதான் பேசியிருப்போம். ஆனா ஆப்போசிட்ல நிக்கிற நபருக்கு பாத்தீங்கன்னா அதை என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மனதுல காயம் ஏற்படுற மாதிரி நீங்க பேசிடுவீங்க. ஸோ இந்த அமைப்பு எல்லாமே இந்த வருடம் நடக்கும் அப்படிங்கிறதுனால வார்த்தையில் கவனம், பேச்சில் கவனம், அதே போல பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கவனம். ஸோ எந்த ஒரு ட்ரேடிங்கு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பணம் போட நினைக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஆராய்ஞ்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ யாருக்குமே நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வாக்கு கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் சூழல் இது எல்லாமே நடக்குங்க. பண விஷயத்தில் ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். ஸோ முதலீடுகள் எல்லாமே தவறான முதலீடுகள் பண்ணி அதனால பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கவனமாக செயல்படுவது சிறந்ததாக இருக்கும். ராசிக்கு 2 கூடியவன் குருவாகி அவர் ராசிக்கு 6ல ஜூன்ல இருந்து சஞ்சாரம் பண்றதுனால உச்ச குருவாகி 2 12ஆம் இடங்களை பார்ப்பதனால பாத்தீங்கன்னா சுப விரயம் நடக்கிறதுக்கு, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராவது பேசினாங்க அப்படின்னா அதிகமா மௌனம் சாதிங்க. அதிகமா கும்பராசினர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு மௌனம் சாதிங்க. இந்த மௌனம் சாதிக்கிறதே உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸா முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். எதுலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம், வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம். இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சாம இருந்தாலே 90% சேஃப் ஜேர்னியாவே இந்த வருஷத்தை அமைச்சுக்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிங்கும்போது மனைவி வழியிலும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும், இல்லை கூட்டு தொழில் செய்றீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வழியில மனக்கசப்புகள், மன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனமா எல்லா உறவுகளையும் ஹேண்டில் பண்ணுங்க. 7ல கேது இருக்கிறதுனால உங்களை சார்ந்த உறவுகளுமே பகையாக நேரிடும் அப்படிங்கிறதுனால பேச்சில் கவனம், கொடுக்கிற வாக்கில் கவனம், சரிங்களா? எடுக்கிற முடிவுகள்ல கவனமா இருங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கவனமாக இருங்க. 7 கேது அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அன்பா பேசுங்க. மனைவிக்கான நேரத்தை ஒதுக்குங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அந்யோன்யம் பிறக்கும். அதனாலேயே நிறைய சண்டைகள் காணாம போயிடும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாமே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. 2ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனியாக கடைசி 2.5 ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்காருங்க. ஸோ எதையுமே ஒரு சிக்கல், தடங்கள், தாமதத்தின் பேர்ல ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி நமக்கு நடக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணாலும் அதுல ஒரு சிக்கல் இல்லாம இருக்காது, ஒரு தடை தாமதம் இல்லாம இருக்காது. ஸோ இதை தாண்டி தான் நீங்க அதுல சக்சஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குங்க. ஸோ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் காதலில் ஒரு பின்னடைவு, காதல் தோல்வி ஏற்படுவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது சிறந்தது. ஸோ இந்த வருடம் கும்ப ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசியாகத்தான் கும்பராசி இருக்கு. ராசியில இருந்து ராசியில ராகு 7ல கேது. ஸோ சொந்தக்காரங்களே பகையாளிகளாக மாறக்கூடிய அமைப்பு. ஸோ அதிகமான விஷயங்களுக்கு மௌனம் சாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடமும் நல்ல வருடமாகவே இருக்கும். யாருக்கும் ஜாமீன் போடாம தவிர்த்துக்கிறது, வண்டி வாகன விஷயங்கள்ல ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ வண்டி வாகன சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு குரு ரெடியா இருக்காரு.
ஸோ அந்த விஷயத்த எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கங்க. எதையுமே பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நிறைய வட்டி கிடைக்குதுன்னு ஆசைப்பட வேண்டாம். எதையுமே அளவா ஆசைப்படுங்க. அந்த அளவான ஆசை வந்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஸ்மூத்தான ஒரு பயணத்தை இட்டு கொண்டு போகும். அதே போல வந்து கால்நடைகளால ஒரு ஆதாயம் அனுகூலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 7ல கேது பகவான் இருக்கிறதுனால கும்பராசி நேயர்களுக்கு வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி பேச்சு எடுக்கும் பொழுது தடை தாமதங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு தான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஆன்மீக பயணங்களால வந்து நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். ஆன்மீக பயணங்களால ஒரு தெய்வ கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொண்டு தெய்வ தரிசனங்கள் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து குரு பார்த்துறாரு இல்லையா, அப்பவே அங்க வந்து நம்மளுக்கு குருவானவர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிடறாரு. அப்படிங்கும்போது எதையுமே நம்ம ஒரு கடவுள் கும்பிட்டு கடவுள் வழிபாடு செஞ்சு அந்த விஷயத்த அணுகும் போது நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே முடியும். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் நமக்கு தவறாக தோணும் பொழுது ஒரு தெய்வ வழிபாடு மேற்கொண்டு அந்த விஷயத்த லீட் பண்ணி கொண்டு போகும் பொழுது நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அந்த விஷயத்துல நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ தொழிலாகட்டும் இல்லை குடும்ப விஷயமாகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள் வழிபாடு முறையா செஞ்சுட்டு வரும் பொழுது இதுல ஏற்படக்கூடிய பின்னிலைவுகள் எல்லாமே தடுத்துக்கலாம். கும்பம் அப்படின்னு எடுக்கும் போதும் இதனுடைய ராசி அதிபதியாக சனி பகவான் தான் வராரு. அப்படிங்கும்போது காவல் தெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கருப்பராயர்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம், மதுரை வீரன், கருப்புசாமி, 18ஆம் படி கருப்பு, பேச்சியம்மன், இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள். ஸோ பெண் தெய்வம் ஆண் தெய்வங்கள் சிறப்பு. ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லை தெய்வங்கள் இவங்களை வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து இவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வருடம் வந்து நீங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கங்க. நல்லா விசாரிச்சு தான் பண்ணணும். தொழில் வந்து இருக்கிறது அப்படியே ஸ்மூத்தா போகட்டும், அதை விடுங்க. குடும்ப உறவுகள்ல அதிகமா மௌனம் சாதிங்க. எந்த ஒரு முடிவையும் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசி இது பண்ண வேண்டாம். தேவையில்லாத பேச்சால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பகைகளை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் இருக்கிறதுனால அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யும்போது நம்ம அதுல வந்து ஒரு வெற்றியை வந்து காணலாம். அதே போல தெய்வ வழிபாடு அதிகமா பண்ணுங்க. எல்லை தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்குங்க. ஸோ இந்த வருடம் கும்பராசிக்காரன் நேயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சவால்களை சந்தித்து வெற்றி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.